அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுப்பதற்கு எதிர்ப்பு குரல்கள் அதிகரித்து வருகின்றன. கூட்டணியில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரம் தமிழ்நாடு அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளியை கைது செய்து உடனடி நடவடிக்கை எடுத்திருப்பதாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஆனால் இந்த வழக்கில் மற்றொரு குற்றவாளி இருப்பதாகவும் திமுக அரசு குற்றவாளியை காப்பாற்ற முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டி எதிர்க்கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அதே நேரத்தில் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலை காரணம் காட்டி அரசியல் கட்சியினரின் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்து வருகின்றனர். தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் தொடர்கிறது. இந்நிலையில் விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்பட்டால் திமுக அரசுக்கு எதிராக போராடுவோம் என எச்சரித்தார். ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால், ஒரு ஊர்வலம் என்று சொன்னால், ஒரு போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது. நான் கேட்கிறேன், மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா? நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? ஏன் அதை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதை அனுமதி ரத்து செய்து கைது செய்து விட்டாலே முடக்கி விட முடியுமா? சீப்பை ஒழித்து விடுவதனாலே கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா? எனவே இப்படிப்பட்ட இந்த போக்கிலிருந்து காவல்துறை மாற்றிக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்புகிற ஆண்டவரே வந்தாலும் தமிழகத்தில் தாமரை மலராது என தெரிவித்தார். RSS பாஜக முயற்சி தமிழ்நாட்டில் பலிக்காது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சித்தார்.